Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ரொம்ப சாஃப்ட்டா ஃப்ளஃபியான இட்லி ரெசிபி எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்க ரேஷன் அரிசியிலேயே மாவு அரைச்சி சாஃப்ட்டான இட்லி எப்படி சுடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்க எந்த கப்ல வேணாலும் அரிசி அளந்துக்கலாம். இதுக்கு நான் 5 கப் புழுங்கல் அரிசியும் 4 கப் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்புக்கு 1.5 கப் நான் உளுந்து அளந்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் போல் நான் வெள்ளை அவல் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து ஊற வச்சுருக்கோம். இதை நான் 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரிசி எல்லாமே நல்லா நைஸாக அரைப்படணும். உளுந்தை போட்டுட்டு இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அவளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா அரையணும். உளுந்து அரையிறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுக்கும். இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து விடுங்க. அங்கே முழு உளுந்துலாம் அப்படியே இருக்கும். எடுத்து விட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக அரைஞ்சிரும். இப்போ இதை 1/2 அன் ஹவர் அரைய விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம அரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் மாவை இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், எங்கேயுமே முழு உளுந்து கையில் தட்டுப்படாமல் நல்லா நைஸாக இருக்கும். இப்படி வந்தோடனே இதை நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நான் அரிசி போட்டுக்கிறேன். அரிசி நான் 2 பேட்சாக போட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சம் அதிகமாக இருக்கனால எனக்கு ஒரு பேட்சும் அரையிறதுக்கு எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. நல்லா அரிசி இந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறமா இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக அரைச்சதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம இட்லி சுடுறதுக்காக கலக்கி வச்சிடலாம். மாவில் மொத்தமாக உப்பு சேர்த்துக்காமல் அப்பப்போ நமக்கு வேணுங்கிறப்போ எடுத்து தனியாக கலக்கிக்கிட்டிங்கன்னா மாவு சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கும். இதை இப்போ நம்ம ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுடலாம். இப்போ நான் நேற்று மாவு அரைச்சேன். இன்றைக்கி காலையில் இட்லி ஊற்ற போகிறோம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக கலந்துக்கோங்க. அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா தட்டிலையுமே இட்லி ஊற்றிட்டேன். நான் ஏற்கனவே சுடு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் இட்லி குக்கரில். இப்போ இதையும் உள்ளே வச்சிடலாம். இட்லி பிளேட்டை உள்ளே வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா 10 நிமிஷம் வச்சிடலாம். இட்லி வேக அவ்வளோ நேரம் தான் ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நீங்கள் தண்ணியில் வச்சு கையை வச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் இட்லி நல்லா வெந்திருக்கும். இப்போ இது உள்ளேருந்து எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இது நம்ம இப்போ எடுத்துடலாம் இட்லியை. இப்போ பாருங்கள், எல்லா இட்லியுமே எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு பிச்சு கூட காட்டுறேன். பாருங்கள், லைட்டாக இப்படி அமுக்குனாலே எவ்வளோ சாஃப்டாக அமுங்குதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாஃப்டான இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க ரேஷன் அரிசியை வச்சு ரொம்ப ஃப்ளஃபியாக மாவு அரைச்சி சாஃப்டாக இட்லி சுட்டுடலாம். நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.